சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். மகளிருக்கு டபுள் ஜாக்பாட் வந்துவிட்டது. மகளிர் உரிமை தொகை மற்றும் ரூபாய் 8000 மொத்தம் ரூபாய் 10,000 வரப்போகிறது. திமுகவின் ஒரு மெகா பிளான் வந்துவிட்டது. அதை என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழக அரசியல் களம் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக குடும்ப தலைவிகளின் வாக்குகளை குறிவைத்து திமுக தரப்பில் அதிரடியான ஒரு பொருளாதார புரட்சி திட்டம் தயாராகி வருவதாக கோட்டை வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. அதாவது ஏற்கனவே அமலில் இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோடு புதிதாக ஒரு கூப்பன் திட்டமும் இணைய போவதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, என்ன அந்த டபுள் ஜாக்பாட் என்பதை இங்கே பார்ப்போம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு கிடைக்க போகும் அந்த 10,000 ரூபாய் கணக்கு இதுதான். அதாவது மகளிர் உரிமை தொகை உயர்வு. தற்போது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதுதான் முதல் கையெழுத்தாக இருக்கும் என்கிறார்கள். இது நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அடுத்தது ரூபாய் 8000 தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்ட உள்ள மிக முக்கியமான அம்சம். இல்லத்தரசி கூப்பன் மூலம் வழங்கப்படும் ரூபாய் 8000 மதிப்பிலான கூப்பன்கள். இது அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட உள்ளது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஹீரோயினாக ஜொலிக்கும் இல்லத்தரசி கூப்பன் திட்டம் இப்போது தமிழக தேர்தல் களத்தின் ஹாட் டாபிக் இதுதான். ஒரு முறை வழங்கப்படும் இந்த 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை வைத்து வீட்டு உபயோக பொருட்களை, அதாவது எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் வாங்கி கொள்ளலாம் என முதல்வர் அறிவுறுத்தி இருந்தார். அந்த வகையில் இல்லத்தரசி கூப்பன் என்ற பெயரில் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பழைய பொருட்களுக்கு புதிய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதனால் வீட்டு உபயோக பொருட்களை வருமான வரி செலுத்தாத குடும்பங்களை சேர்ந்த இல்லத்தரசிகள் புதிதாக வாங்கிக் கொள்ளலாம். அல்லது எளிமையாக சொன்னால் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் பெண் தலைவிகளுக்கு ரூபாய் 8000 மதிப்பில் உள்ள ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய கூப்பன் வழங்கப்படும். இந்த கூப்பனை வைத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்களை நீங்களே வாங்கிக் கொள்ளலாம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த இரண்டையும் சேர்த்தால் ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு கிடைக்க போகும் மொத்த பயன் ரூபாய் 10,000 தொடும். இதுதான் அந்த டபுள் ஜாக்பாட் கணக்கு. சரி, இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி என்று இங்கே பார்ப்போம். இதுக்கு தகுதிகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். குடும்ப தலைவிகள் பொறுத்தவரை ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியாக குறிப்பிடப்பட்டுள்ள பெண்கள் அல்லது குடும்பத்தின் முதன்மை பெண் உறுப்பினர்கள். வருமான வரம்பு பொறுத்தவரை ஆண்டு வருமான வரி கட்டாத அளவிற்கு இருக்க வேண்டும். நில உடைமை பொறுத்தவரை 5 ஏக்கருக்கும் குறைவான நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கும் குறைவான புன்சை நிலம் வைத்திருப்பவர்கள். சரி, மின்சார பயன்பாடு பொறுத்தவரை வீட்டு உபயோக மின்சாரம் ஆண்டுக்கு சராசரியாக 3600 யூனிட்டிற்கும் குறைவாக பயன்படுத்துபவர்கள். விதிவிலக்கு பொறுத்தவரை அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் ஏற்கனவே ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இதில் சில கட்டுப்பாடுகள் உண்டு. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆதார் வெரிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான திட்டம் வந்துவிட்டது. அதாவது தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகள் மற்றும் புதிதாக விண்ணப்பிக்க காத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு புதிய விதிகள் அமலுக்கு வர உள்ளது. இது குறித்த
இது குறித்த விரிவான தகவல் இங்கே பார்க்கலாம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமையும் புதிய ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 2000 உயர்த்தப்படும் என திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே வாக்குறுதி அளித்துள்ளது. இதனால் பெண்கள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளன. திமுக ஆட்சி தொடர்ந்தால் அதே பெயரில் திட்டம் நீடிக்கும். ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைந்தால் இத்திட்டத்தின் பெயர் குல விளக்கு திட்டம் என மாற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அனைத்து நலத்திட்ட பயனாளிகளின் தரவுகளையும் ஆதார் எண்ணுடன் ஒருங்கிணைந்துள்ளது. இதன் மூலம் தகுதியற்றவர்களை மிக எளிதாக அரசு கண்டறியும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் புதிய விதிகளின்படி ஒருவர் ஒரு அரசு திட்டத்தில் உதவித்தொகை பெற்றால் மற்றொரு திட்டத்தில் பயன்பெற முடியாது. ஆதார் சரிபார்ப்பு மூலம் இது விண்ணப்பிக்கும் போதே கண்டுபிடிக்கப்படும். இதனால் இதில் ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம் அல்லது வேலைவாய்ப்பெற்றோர் உதவித்தொகை போன்ற மாதாந்திர ரொக்கப்பணம் பெறும் திட்டங்களில் இருப்பவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. தொழில் கணக்காக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்திருந்தாலோ அல்லது வங்கிகளில் தொழில் கடன் பெற்றிருந்தாலோ அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு இந்த உரிமை தொகையானது கிடைக்காது. இதனை கடந்த முறையே ஆதார் வெரிஃபிகேஷன் வழியாகவே அரசு உறுதி செய்துள்ளது. ஆகையால் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கும் போது அனைத்து தகுதி விதிகளையும் பூர்த்தி செய்துள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது மிகவும் அவசியம். தவறான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் விண்ணப்பம் உடனடியாக நிராகரிக்கப்படும். தற்போது பயன்பெற்று வரும் 1.31 கோடி பெண்களின் தரவுகளும் மீண்டும் சரிபார்க்கப்படும். தகுதியற்றவர்கள் என தெரிய வந்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர தொகை உடனடியாக நிறுத்தப்படும். இதனால் அரசின் நலத்திட்டங்கள் தகுதியான ஏழை எளிய பெண்களுக்கு மட்டுமே சென்றடைய வேண்டும் என்பதே இந்த டிஜிட்டல் சரிபார்ப்பு முறையின் முக்கிய நோக்கமாகும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கான செய்திகளை நாங்க கண்டிப்பா போடுறோம். மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நீங்க முழுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.